மக்களை நல்லா ஏமாத்துறாங்க, பச்சையா ஏமாத்துறாங்க. திமுக அண்ணா திமுக விமர்சிக்கிறதுக்கான தார்மீக தகுதி விஜய்க்கு இல்லை. மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். மாற்று அரசியல்னு அவர் நம்பினது முட்டாள்தனம். அது மாற்று அரசியல் அவர் இல்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன். மை பாயிண்ட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே வில் பி மச் மோர் வர்ஸ் than டிஎம்கே. இந்த ஸ்டேட்டோட எக்கானமியை வச்சு ஃபினான்சஸை வச்சு சொல்லுப்பா, நீ எப்படி இதை மேனேஜ் பண்ண போற? ஒரே வரியில் முடிச்சிட்டாரு. ஸ்டாலின் டாக்ஸை நான் வந்து அபாலிஷ் பண்ணுவேன். ஸ்டாலின் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணது ஒரு வார்த்தையா இது? தாய்மாமன் தங்கம்மா கால் சவரனாவது நீ போடுவல்ல, ஒரு பவுன் அந்த பாதி வை, அரைக்கால் சவரனே வை, எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 6-7 லட்சம் கோடி வரும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதோட 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. ஆமாம், 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்? 6 சிலிண்டருக்கான விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆயில் எக்கானமின்றது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி போய் பஸ்ஸில் ஃப்ரீனா எங்கெங்க இதெல்லாம் ஒரு அளவில்லையா மக்களை ஏமாத்துறது? அது எப்படி நீ கொடுப்ப பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீ? நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். இல்லை, இவங்க டிஎம்கே வந்து போன எலெக்ஷனில் சொல்லும்போது எல்லா மகளிருக்கும் சொன்னதை தகுதி உள்ளன்னு மாற்றினாங்க. பஸ்ஸில் திமுக தெரிஞ்சு பஸ்ஸை மட்டும் திமுக மக்களை ஏமாத்துச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, எல்லா கட்சிகளும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறான்ற நான். அண்ணா திமுக பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த 1000 ரூபாய் விளையாட்டை 2000 ரூபாய்னு ஆரம்பிச்சது எடப்பாடி. ஸ்டாலின் முன்னாலே போய் முந்திக்கிட்டாரு. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத தவிர மற்றது எல்லாமே ஊதாரித்தனமானதுங்க. கஜானா காலிங்க. சோமாலியா மாதிரி தமிழ்நாடு ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று மகளிர் தினத்திற்காக ஒரு விழா ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அந்த விழாவில் விஜய் அவர்கள் வழக்கம் போல உரையாற்றினார். அதோடு சேர்ந்து சில சிறப்பு திட்டங்களையும் தேர்தல் அறிக்கை போல தான் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மகளிருக்கு என்னென்ன விதமான நலத்திட்டங்கள்லாம் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்புகள். 2500 ரூபாய் மாதம் தொடங்கி பஸ் பேருந்து பயணம் எந்த இடத்துலேருந்து எந்த மூலைக்கு வேணாலும் போய்க்கலாங்கிறது வரைக்கும், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் வீட்டு சீர்னு பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டங்கள் நேற்றைய விஜய் அவர்களுடைய பேச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவும் அண்ணா திமுகவும் ஆரம்பித்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த அவலத்தை, அந்த அட்டூழியத்தை விஜய் தொடர்கிறார். கஜானா காலி, பணம் கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இது தெரிஞ்ச ஆட்சியாளர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தை அவர்கள் வந்து மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி திமுக அரசு தள்ளி கொண்டிருக்கிறது. எடப்பாடி ஆரம்பித்தார் 2000 ரூபான்னு, ஸ்டாலின் ப்ராமிஸ் பண்ணிட்டார். 5000 ரூபாய் முதல்லையே போட்டார். 45 நாள் 9000 ரூபாய் போட்டிருக்காங்க. 2000 ரூபான்றது வந்து 1,31,00,000 பேருக்குன்றது. 2000 ரூபான்றது அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாதம் 34,000 35,000 கோடிக்கு மேலே, ஒரு ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு 1,70,000 கோடிக்கு மேலே வரப்போகுது. உங்கள்கிட்ட பணம் கிடையாது, இதை நான் சொல்லலை. உங்கள் நிதித்துறை செயலாளர் போய் ஒவ்வொரு தடவை போராடக்கூடிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், பல தரப்பினர் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஊதிய உயர்வு கேட்டால் முடியாதுன்னு அடம் பிடிக்கிற நிதித்துறை செயலாளர் எத்தனை அஃபிடவிட்ஸ் போட்டிருக்காரு, பிரமாண பத்திரங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த பக்கம் இலவசங்களை வாரி வீசி கஜானாவை அரசுகள் இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். 5 கோடி ரூபாய் அசம்பிளியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஓரிரவில் 7,000 ரூபாய் 7,000 கோடி அள்ளி வீசுகிறார். ஸோ இந்த போட்டியில் இன்றைக்கி வந்து விஜயும் இறங்கிட்டார். அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், எந்த ஊடகமும் அது சரியாக இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணல. ஆண்டுக்கு நம்முடைய பட்ஜெட்டு 4,38,000 கோடி, 4.38 lakh crores. பணம் எங்கேருந்து வரும்லாம் அறிவுஜீவிகள் கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்குறவங்கள நக்கல் பண்ணுறாரு. அது எங்கேருந்து வரும்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 25%, 30% ஸ்டாலின் டாக்ஸ். இது வந்து ஸ்டாலின் டாக்ஸ்ன்றது ஏதோ அடி ஓட்டுனா 2013 செப்டம்பர் 13 நினைக்கிறேன், கோவாவில் வந்து நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அன்றைய பாஜக அறிவித்த பொழுது, அப்பொழுது குஜராத் முதலமைச்சர், அன்றைக்கு அவர் கோவாவில் பேசும்பொழுது பேசிய வார்த்தை என்பது நரேந்திர மோடி, அன்றைய குஜராத் முதலமைச்சர், 2013 செப்டம்பரில் ஆட்சிக்கு வருவதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை விலாவாரியாக பட்டியலிட்டு பேசியவர். ஜெயந்தி டாக்ஸ் என்று ஒன்றை மன்மோகன் சிங் மட்டும் வசூலிக்கிறது என்றார்.
அது எந்த ஜெயந்தி டேக்ஸ்னால், ஜெயந்தி நடராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர், மோடி யூபிஏ 2ல் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் யூனியன் என்விரான்மெண்டல் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஆளானார். அதாவது எந்த இடத்துல பெரிய அளவில் வந்து சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் வந்து என்ஓசி கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் கட்டடங்களுக்கோ அல்லது ப்ராஜெக்ட்ஸ்க்கோ கையூட்டு வாங்கி தான் அவர்கள் செய்தார்கள் என்பது குற்றச்சாட்டு. அதை உணர்த்தும் விதமாக ஜெயந்தி டாக்ஸ் என்று ஒன்றை சொன்னார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பதவிக்கு வந்த 9 மாதங்களில் காங்கிரஸை விட்டு விலகி தனியாக போனதுக்கு, ஜெயந்தி நடராஜன் போனதுக்கு வலை அவரை சுற்றி இறுகியது காரணம் இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஜெயந்தி டாக்ஸ் என்று சொன்னதை தான் ஸ்டாலின் டாக்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். அதை விலைவாரியாக பேசல, அதை தொட்டு காட்டிட்டு போகிறார். 30%னா 1.25 லட்சம் கோடி கொள்ளடிக்கிறாங்க. அதை நான் வந்து ஊழல் இல்லாமல் நான் பண்ணி இதுக்கான பணத்தை எடுத்து பண்ணுறாரு. அபத்தமான புரிதல். 20% சிஎம்க்கு போகுது, 10% மந்திரிகளுக்கு போகுது. எஸ், நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டாக கூட இருக்கட்டும். முதல்ல வந்து ஊழலை ஒழிக்கிறதால வந்து நீ வந்து இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. குறைந்தபட்ச பொருளாதார அறிவு இருக்கவனுக்கு அது தெரியும். இதெல்லாம் வந்து நோஷ்னலான ஒரு அமௌண்ட்டு தான். இது வந்து அஃப்கோர்ஸ் கரப்ஷன், ஹியூஜ் கரப்ஷன். 1 லட்சம் கோடி கரப்ஷனுக்கு நான் வந்து போகிற பணத்தை இங்கே திருப்பிடுவேன்றது வந்து ஒரு உட்டோப்பியன் வியூ பாயிண்ட். அது ஒரு கனவுலக கற்பனை உலக ஒரு கருத்து. அது திஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் நேற்று பேசினது நீங்கள் எந்த மீடியாவும் அச்சு ஊடகங்களோ நேற்று காட்சி ஊடகங்களோ அது பெருசாக பேசல. ஜெயந்தி டாக்ஸ்ன்னு மோடி சொன்னது தான் ஸ்டாலின் டாக்ஸ்னு விஜய் சொல்கிறாரு. 4 கோடி 38 லட்சம் ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டில் 30%னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி. அது சிஎம் ஃபேமிலிக்கு 20%, மந்திரிங்களுக்கு 10% போகுது. அந்த 30% நான் திருப்பிடுவேன்றது கேட்குறதுக்கு சுவையாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியமற்றது. 1% கூட நீ ஊழல் இல்லாமல் பண்ண முடியாது. அதாவது அதெல்லாம் வந்து உலகத்தில் எந்த தேசத்துலையுமே பண்ண முடியாது. பொருளாதாரத்தை பற்றிய குறைந்தபட்ச புரிதலோ அறிவோ எதுவுமே விஜய்க்கு இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பட் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்து பேச ஆள் இல்லை. ஜெயந்தி டாக்ஸ் மாதிரி ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வந்து சார்ஜாக வைக்கிறார். பட் அதை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதிர்க்கட்சிகளான அதிமுகக்கோ அல்லது வந்து பிஜேபிக்கோ அல்லது அவங்களுக்கு யாருக்கும் வந்து சரியான அரசியல் பார்வையோ புரிதலோ இல்லை. விஜயே வந்து அதை ஒரு தடவை சொல்லிட்டு கடந்து போகிறார். அது ஒரு பக்கம். 2வது பக்கம், பணம் எங்கே இருக்குது உங்களுக்கு? இப்போ நீ 2500 ரூபான்ற 2500 ரூபாய் நீ கொடுக்குற 60 வயசில் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும். சரி, எல்லா மகளிர் இருக்கும்போது 2 கோடி மகளிர் வந்துடுறாங்க. குடும்பத் தலைவிகள். இப்போ இவங்க பண்ணது வந்து அரிசி கார்டுக்கு தான் பண்ணாங்க. அரிசி கார்டில் 50% கொடுத்தாங்க. தகுதி உள்ளன்னு ஒரு வார்த்தையை போட்டு ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் பொறுத்து செப்டம்பர் 23 வரும்போது பெனிஃபிஷரிஸை 50%ஆக சுருக்கினாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு 31 லட்சம் பேர் ஆட் பண்ணாங்க. இப்போ இவர் சொல்கிறது வந்து அரிசி கார்டு மட்டுமே கணக்கில் எடுத்தாலும் 2 கோடி கார்டு அப் டு 60 இயர்ஸ் இருக்க லேடிஸு. 2 கோடி பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தீங்க, போடுங்களேன் எவ்வளோ வருதுன்னு போடுங்க. 60,000 கோடி. 60,000 கோடி. எஸ், 60,000 கோடி. 60,000 கோடி 5 ஆண்டுகளுக்கு 3 லட்சம் கோடி. மக்களை முட்டாளாக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இந்த 3 லட்சம் கோடி சரி. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பேருந்தில் வந்து அனைத்து அரசு பேருந்துகளிலும் அனைத்து மகளிருக்கும் எங்கே வேணாலும் போகலாம். நீ எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போகலாம். இதுலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வந்து நீ அரசு பஸ்ஸில் ஃப்ரீயாக வரலாம். சென்னைக்குள்ளேயே போய்க்கலாம். ஆல்ரெடி உங்கள் போக்குவரத்து கழகங்கள்லாம் திவாலு தெரியும் இல்லை? திருவோடையாந்திரம் மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கேயும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. 90% கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ். ஸோ உங்கள் போக்குவரத்து கழகங்களெல்லாம் இன்றைக்கி வந்து தகர டப்பாவாக மாறி போச்சு. பேருந்துகள் எல்லாம் திவால். அது ஒரு 2வது. அப்புறம் பிறகுற எல்லா குழந்தைக்கும் தங்கம். தாய்மாமன் சரி தங்கம் கால் சவரனாவது நீ போடுவல்ல. 1 பவுன் இல்லை, இது வந்து அமௌண்ட் சரி. தங்க மோதிரன்றதை வந்து கால் சவரன்னு வை. கால் சவரனுக்கு பாதி 25,000. அந்த பாதி வை. அரைக்கால் சவரனே வை. மோதிரம் எவ்வளோ? 10,500 ரூபா. 10,000 வை. ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய பிறப்பு விகிதம் என்ன எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 6-7 லட்சம் கோடி வருது. அதாவது தானும் முட்டாளாகி மக்களையும் முட்டாளாக்கி எதை வேணால் பேசினா ஆட்சி வரப்போகிறதுலன்னு தெரிஞ்சிச்சு. அதோட 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. ஆமாம், 6 சிலிண்டர் எப்படி கொடுப்ப? கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் 1 சவரன் தங்க. அது பார்த்துக்கோ. இப்போ 6 சிலிண்டர் எங்கேருந்து கொடுப்ப நீ? ஏற்கனவே சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கணுங்க. அருமையாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. அதை ஏமாற்றிட்டாங்க. நான் செய்வேன்னு தான் சொல்கிறேன். எங்கேருந்து செய்வேன்? 6 சிலிண்டருக்கான விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆயில் எக்கானமின்றது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் தெரியுமா? எக்கானமிஸ்ட்டுங்களுக்கே அவ்வளோ சுலபமாக புரியாதது ஆயில் எக்கானமி. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயில் ப்ரைஸஸ்னு
நிறைய புக்ஸ் இருக்குது, போய் கூகுளில் படித்து பாருங்கள். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயில் எக்கனாமி. ஆயில் ப்ரைசஸ். பொருளாதார நிபுணர்களுக்கு ஆயில் ப்ரைஸஸ் புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு ஸ்பெஷலைசேஷன், நேரோ ஸ்பெஷலைசேஷன். இது ஸ்பெஷலிஸ்ட்டுங்க மாதிரி. ஒரு சாதாரண ஃபிசிஷியனுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அது உனக்கு எது தெரியாதுன்றதை பற்றின அறிவு உனக்கு இருக்கணும். அதாவது முட்டாள்தனத்தோட உச்சத்தை வந்து இந்த அரசியல்வாதிகள் தொட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து நான் விஜய் மட்டும் சொல்ல மாட்டேன், ஸ்டாலினும் எடப்பாடியும் இது காரணம். 1000 ரூபாய் இருந்தது 2000 ரூபாவை சொன்ன போனது எடப்பாடி, 2000 ரூபான்னு கன்ஃபார்ம் பண்ணது ஸ்டாலினு. முன்பணமாக 5000 ரூபாய் கொடுத்தாரு, இவர் 2500ன்ட்டார். 2500 இம்பாசிபிள்னா 2000 இம்பாசிபிள், அதில் எந்த சந்தேகம் வேணாம். இன்றைக்கி அதை கொடுக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே பயனாளிகள் எண்ணிக்கையை 50% குறைச்சிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், திடீர்னு பிரேக் பண்ணுறாங்க 4-5 மாதம் கொடுக்காம ஏதாவது காரணங்களை சொல்லி. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொடூரமான காரியம் என்ன பண்ணுறாங்கன்னா, SC/ST ஃபண்ட்ஸை, ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸை அதுக்கு திருப்பி விடுறாங்க. இப்படி தான் அதை பண்ண முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி போய் பஸ்ஸில் ஃப்ரீனா எங்கெங்க இதெல்லாம்? ஒரு அளவில்லையா மக்களை ஏமாத்துறது? அது எப்படி நீ கொடுப்ப பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீ? அப்படிலாம் பண்ணவே முடியாதுங்க. குறைஞ்சபட்சம் நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன், குறைந்தபட்ச புரிதல் பொருளாதாரத்தை பற்றின இருக்கவங்களுக்கு கூட அது சாத்தியமற்ற ஒன்று. இல்லை, இவங்க டிஎம்கே வந்து போன எலெக்ஷனில் சொல்லும்போது எல்லா மகளிருக்கும் சொன்னதை தகுதி உள்ளன்னு மாற்றினாங்க. திமுக தெரிஞ்சு திமுக மக்களை ஏமாத்துச்சுங்க. திமுக தெரிஞ்சே மக்களை ஏமாத்துச்சு. இவங்களெல்லாம் மன்னிச்சிடலாம், திமுக மன்னிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தில் இருந்த ஆட்சி செய்வது எப்படி என்ற ஆட்சியியல், த லா ஆஃப் கவர்னன்ஸ்னுவாங்க, அது பற்றின புரிதல் இருந்து மக்களை தெரிஞ்சே பொய் சொல்லி ஏமாத்தினது திமுக. விஜயெல்லாம் அந்த கேட்டகரியில் வைக்க முடியாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு கீழே பிரச்சனை இருக்குன்றது தெரியும். எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் ஒன்றும் அந்த ஸ்கீமை ஏற்றுக்கல. அதில் நிறைய தில்லாலங்கடி வேலைகள் இருக்குது. அவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லி ஏமாத்துறாங்க. சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அண்ணாமலை கரெக்டாக கேட்டிருக்காரு. இப்போ 60 ரூபாய் கவர்மெண்ட் ஏற்றிருக்கு, இப்போ கூட 100 ரூபாய். முடியாது உங்களால். திமுக ப்ராமிஸ் பண்ண பல விஷயங்களை அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. 4 முனை போட்டியில் திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நானும் நம்புகிறேன் வெற்றி பெறுவதற்கு. வந்தாங்கன்னா கர்ண கொடூரமாக இருக்கும் அவங்களோட 2வது ஆட்சி காலம். அது முதல் பட்ஜெட்லாம் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கும் யார் வந்தாலும். ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. 70 கோடி ரூபாய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுற நிதித்துறை செயலர் ஓரிரவில் 7000 கோடிக்கு கழித்து போடுகிறார். 70 கோடி இல்லை என்று கைவிரித்த நிதித்துறை செயலாளருக்கு 7000 கோடியை ஓரிரவில் திரட்டக்கூடிய மந்திரக்கோல் எங்கிருந்து வந்தது? ஏன் எவனுமே கேட்க மாட்டேன்றான்? நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க பணம் இல்லை 70 கோடி கேட்டான். எது கேட்டான்? 90 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணுன்றான் சொல்லுது ஹைகோர்ட். 2015 25 வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரிட்டையர் ஆன ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஃபியூ தௌசண்ட்ஸ் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் ஒரு அரசு கை வைக்குதுன்னா அது கொடூரமான அரசு. எந்த அரசாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். 90 கோடி ரூபாய் பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுக்க மாட்டேன், 20 கோடி தான் கொடுப்பேன், 70 கோடி எங்கிட்ட இல்லைன்ட்டு கண்டெம்ட் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் பணம் இல்லை. நிதி நிலைமை மேம்பட்ட பிறகு நாங்கள் செய்கிறோம். திடீர்னு தூக்கி 7000 கோடி விட்றீங்க. இல்லை, அதே கேள்வி தான் விஜயும் கேட்குறாரு. காசு இல்லைங்கிறீங்க, எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபா போடுறீங்க. நினைச்சா பண்ண முடியும் இல்லை, நினைச்சா பண்ண முடியுன்றது விஜய் தவறான. நான் கேட்கறதுக்கும் விஜய் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு பிரஜையின் குரலாக கேட்குறேன். நான் ஒன்றும் பொருளாதார நிபுணர் கிடையாது. இல்லை, எனக்கு அறிவில்லை பொருளாதாரத்துன்றது ஒத்துக்கிறேன். பொருளாதார மேதைகள் இருக்காங்கல்ல, புலிகள்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், பொருளாதார புலிங்கள்லாம், அவங்கெல்லாம் வந்து விளக்குங்கன்றேன். உங்கள் கவர்மெண்ட்டு தானே சொல்லுது திரும்ப பணம் இல்லைன்னு. பொதுவெளியில் சொல்லுது, கோர்ட்டில் சொல்லுதுங்க. பொதுவெளியில் சொல்கிறதுக்கும் கோர்ட்டில் சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. செவிலியர்களுக்கு ஒரே ஊதியத்தை கொடுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. முடியாதுன்னு போய் கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்படி ஒரு மக்கள் விரோத அரசு எங்கே இருந்திருக்கு? பணம் இல்லைன்னு தானே சொன்னார் நீதித்துறை செயலாளர் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இங்கே எதுக்கு பணம், எப்படி பணம் வருது? இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போ இதை பேசாமல் எதை பேச போகிறீங்க? எல்லா கட்சிகளும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறான்ற நான். திமுகவோட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள், நிலைய வித்வான்கள், கொத்தடிமைகள் மக்களை நல்லா ஏமாத்துறாங்க, பச்சையாக ஏமாத்துறாங்க. அதிமுக பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த 1000 ரூபாய் விளையாட்டை 2000 ரூபான்னு ஆரம்பிச்சது எடப்பாடி, ஸ்டாலின் முன்னாலே போய் முந்திக்கிட்டாரு. இப்போ விஜய் அடுத்த ரேஸுக்கு போறாரு. பாயிண்ட்ஸை முன் வச்சு நவம்பர்ல நடந்த மீட்டிங்ல அவங்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பேசுறாரு. எல்லாருக்கும் இப்படி இலவசங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க, தேவைப்பட்டோருக்கு கொடுப்போம், இப்படி வந்து அரசியலுக்காக காசு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 3 மாசத்துக்குள்ள விஜயை இப்படி ஒரு அறிவிப்பு வெளியே. நான் அதைத்தான் சொல்றேன் தினேஷ். நான் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணல. நான் ஏதோ நான் எங்க விஜய் ஆதரிச்சேன்? இன்னைக்கு பேசுறது நம்ம விஜய் பத்தி தான் பேசுறோம். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் திமுக அதிமுக விமர்சிக்கிறதுக்கான தார்மீக தகுதி விஜய்க்கு இல்லை.
அருண்ராஜ் சொன்னார், நீங்கள் கரெக்டு, அவர் ஒரு IRS ஆஃபீஸர், கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஏங்க இது வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத தவிர மற்றது எல்லாமே ஊதாரித்தனமானதுங்க. கஜானா காலிங்க. சோமாலியா மாதிரி தமிழ்நாடு ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் இலவசங்களுக்கு எதிரானவங்களுக்கு உடனே நீ மேட்டுக்குடி மனப்பான்மையில் பேசுகிற, நீ பூர்ஷ்வா, நீ பிஜேபி கைக்கூலி, இப்படி தான் பேசுகிறானுங்க முட்டாள்கள். எவன்டா மதிய உணவு திட்டத்தை எதிர்த்தான்? இன்றைக்கி ஸ்டாலின் காலை உணவு திட்டமாக அதை விரிவுபடுத்தியிருக்காரு. மனதார அதை வரவேற்கிறோம். குழந்தைங்க சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அது எவன் வீட்டு குழந்தையாக இருந்தாலும். மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அதை விரிவுபடுத்துறீங்க. காலை உணவு திட்டமாக அதை மாற்றிருக்காரு, வரவேற்கத்தக்கது. பெண் குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்களும், சைக்கிள்லேருந்து நாப்கின்லேருந்து எல்லா திட்டங்களையும் வரவேற்கிறோம். பேறுகால பெண்களுக்கான திட்டங்கள் வரவேற்கிறோம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் வரவேற்கிறோம். லேப்டாப் அன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க, அந்த மணி காலேஜுக்கு கொடுக்குற எதுக்கு? ஓட்டை வாங்குறதுக்கு. அவன் ஸ்டாலின் படத்தை கீழ்ச்சிட்டு விஜய் படத்தை ஓட்டுறான். கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத தவிர மற்றது எல்லாமே வந்து லஞ்சம். 1000 ரூபாய் திட்டம் கண்டிப்பாக இட்ஸ் அ பிரைப். அது எல்லா கவர்மெண்ட்டும் செய்கிறான். 9 கவர்மெண்ட்டு செய்கிறான். இன்றைக்கி ஸ்டேட் ஸ்பான்சர்டு பிரைப். 10,000 ரூபாய் கொடுத்தாரு மோடி, நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் ஸ்கீம் எந்த விதத்தில் எப்படி அது நியாயம்? அதை சொல்லுங்க. ஓட்டு வருது, முதியோர் உதவித்தொகையை கொலாப்ஸ் பண்ணிட்டு இதை கொடுக்குறீங்க நீங்கள். அது 1000மோ 2000மோ 2500 லடிக்கு பயன் ஸ்கீம். நான் இதை சொல்கிறது திமுக மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் இந்த விஷ பரீட்சை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இது எங்கே போய் நிற்குதுன்னா, 1000ல் ஆரம்பிச்சது 2000, 2500. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ஓரளவு அதிகம் என்று ஒருவேளை களச்சூழல் உருவாகுமே, ஆனால் அது உருவாகாதுன்னு நான் நம்புகிறேன். 4 முனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ். ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 2500 ரூபாய் கேட்சியாக இருக்குன்னா ஸ்டாலினும் 2500 ரூபாய் 3000 கூட அறிவிக்கலாம், 3000 கூட அறிவிச்சுடுவார். See, at some point this nonsense should end. இந்த முட்டாள்தனத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், வைக்கப்படும். இது வந்து ஏன்னா உங்கள் பொருளாதாரம் இதை தாங்காதுங்க. நான் இன்னைக்கு அவங்க கூட இருக்க பொருளாதார நிபுணர்களை, செக்ரட்டரிஸ் எல்லாரையுமே தான் நான் கேட்குறேன். நான் எங்களுக்கு அரசியல் எங்களுக்கு பொருளாதார அறிவு சைபருங்க. நீங்கள்லாம் படித்தவங்க இல்லை. இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸை கான்ட்ராடிக்ட், அதுவும் யூ ஹவ் கிவன் ஸ்வான் அஃபிடவிட்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், அதுக்கு மரியாதை அதிகம். அவ்வளோ பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ராத்திரியில் 7000 கோடி ரிலீஸ் பண்ணுறீங்க. யார் விட்டு பணங்க இது? ஃபார் வாட்? 7000 கோடியை வந்து மருத்துவ கட்டமைப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கைகூப்பி வணங்குவோம் அந்த அரசை. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் ஆரம்பத்துலேருந்தே தப்புங்க. இது கருவின் குற்றம். இதை வந்து நீங்கள் இட்ஸ் நத்திங் பட்ஸ், அவர் சொன்னார்ல, யார்? SY குரேஷி, ரிட்டையர்டு ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. 10,000 ரூபாய் தூக்கி மோடி கொடுத்தப்ப இட்ஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப்னார்ல, அரசே கொடுத்த கையூட்டுனார்ல. இதே அதே தான். நீங்கள் மாதம் 1000 கொடுக்குறீங்க, அவங்க 10,000 ரூபாய் மொத்தமாக கொடுத்துட்டான். நீங்கள் 2500 ரூபாயில் போய் நிற்குது. இவங்க 2 பேரும் அருண்ராஜ் நவம்பர்ல பேச ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதில்ல சார். ஒரு இம்பாக்ட் 2500 ரூபான்னு சொல்லும் போது முன்னாடி இருந்த அவ்வளோ பேரும் வந்து கைத்தட்டி அது அடுத்த ஸ்டேஜ் இல்லை. கமான், கோல் போஸ்ட் மாத்துறீங்க, அடுத்து அதுக்கு வருவோம். இது சஸ்டைனபிளா இல்லையான்ற நான் 100% இஸ் நாட் சஸ்டைனபிள். ஏன்னா இவன் என்ன பண்ண போகிறான், அடுத்து நம்ம தலையில் தான் இதை ஏற்ற போகிறானுங்க. யார் வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க. உங்களால் முடியாது. உங்களால் முடியாதுன்றதுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும், நீங்கள் கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்ஸும், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே சாட்சி. அட் சம் பாயிண்ட் டைம் இது ஒரு முடிவு வந்து ஆகணும். மக்களுக்காக பேசுகிறதா கருதப்படுற இடதுசாரிகளோ ஆகட்டும், விசிகாவாகட்டும், இன்றைக்கி வந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்கல்ல. இதை ஆதரிக்கிறீங்கல்ல நீங்கள். 1000 ரூபாய் ஸ்கீம் ஆதரிக்கிற, 2500 ரூபாய் ஆதரிக்கிற, அந்த 5000 எல்லாரும் வரவேற்று அறிக்கை கொடுங்க. எப்படிங்க இது? இட்ஸ் அ டிசாஸ்டர், அப்சல்யூட் டிசாஸ்டர் தினேஷ். உங்கள் மருத்துவ கட்டமைப்பையும், உங்கள் கல்விக்கான பொது சுகாதாரத்துக்கான கட்டமைப்பையும், உங்களுடைய கல்விக்கான நிதியையும் இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இழுத்து பிடிக்கும். இந்தியாவிலே அற்புதமான சுகாதார கட்டமைப்பு நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பெருமை மட்டும் பத்தாது. வரக்கூடிய காலங்களில் அதை தக்க வைப்பதற்கான பணம் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் கண்டமேனிக்கு கடன் வேறு வாங்கிட்டு போகிறீங்க. நான் கடன் ஆஸ்பெக்டுக்குள்ளே கூட போகல, அது வேறு சப்ஜெக்ட். இப்போ கண்ணு முன்னால் தெரிகிற இந்த சோகால் இலவசங்கள், எனி ஃபினான்ஷியல் டோல் இஸ் அ பிரைபுங்க. தூக்கி சாதாரணமாக 1000 ரூபாய் கொடுக்குறது, 2000 ரூபாய் கொடுக்குறது, 2500 ரூபாய் கொடுக்குறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் தினேஷ், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர அதுக்கு எவ்வளோ வேணால் நீ செலவு பண்ணலாம். ஏன்னா அது திரும்ப வருது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட், அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு திரும்ப வருது, அது முதலீடு. இது
பிரைப். இல்லை, இதற்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே தலைவர்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சியின் சீமான். சீமான் அவர்கள். அப்சல்யூட்லி. அப்போ இப்போ புதிதாக வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு மாற்றம் பொருந்திய ஒரு அறிவிப்புகளை கொடுப்பாரு, அவர் ஒரு வேற ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அவரும் இவங்களுடைய திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் கிட்டத்தட்ட அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்காருன்னு. அப்சல்யூட்லி. திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி கொஞ்சம் இந்த வடிவேல் காமெடியில் வரல, வடிவேல் காமெடியில் வரல, பட்டி பார்த்து டிங்கரிங் வேலை பண்ணி அந்த மாதிரியான வேலையை தான் +500 +-300. உடனே ஆந்திராவில் கொடுத்தா. அங்கே இன்றைக்கி ஒரு நண்பர் பேசினார், சார் இதெல்லாம் ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க சார், நீங்கள் வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், எங்களை நேரம் கிழிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் வந்து இதெல்லாம் சாத்தியம்னா தம்பி வாய்ப்பே இல்லை தம்பி, புரிஞ்சுக்கோங்கன்ட்டு நான் ரொம்ப பேச்சை வளர்க்கல. ரொம்ப கஷ்டம் தினேஷ். இது வந்து ஒரு மாற்று அரசியல்னு அவர் நம்பினது முட்டாள்தனம். அது மாற்று அரசியல் அவர் இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இவங்க 2 பேரும் பிடிக்காதவங்க இருக்காங்க. இது கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை வந்து ஒரு வேக்கப் காலாக திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக எடுத்துக்கணுன்றதான் என்னோட பாயிண்ட்டை வழியாக. விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எங்கேயுமே சொன்னதில்லை. இப்போ இருக்கக்கூடிய அவருடைய நேற்று ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா வில் பி மச் மோர் வர்ஸ் தன் டிஎம்கே. நேற்று ஸ்டேட்மெண்ட்னா இந்த தேர்தல் அறிக்கை. ஆமாம், பின்ன என்ன உங்களுக்கு வந்து அது ஆல்ரெடியே மை பாயிண்ட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே வில் பி மச் மோர் வர்ஸ் தன் டிஎம்கே. திமுகவோட மாற்று திமுகவோட மோசமாக இருக்கணும். அது கால சூழல். இது வந்து முடைநாற்றம் எடுக்கக்கூடிய பேச்சு. இதெல்லாம் இட்ஸ் லாஃபபிள். பீப்புள் வில் லாஃப் அட் யூ. வாய்ப்பே கிடையாது உனக்கு. ஜெயந்தி டேக்ஸ் மாதிரி ஸ்டாலின் டேக்ஸ்ன்றாரு. அதை இன்னும் ஃபோக்கஸ்டாக பொலிட்டிக்கலாக பேசினார்னா அந்த இடத்துலையாவது அவர் நின்று இருப்பார். அதையும் அவருக்கு பேச தெரியல. பட் வாட் ஹி மென்ட் வாஸ் கரெக்ட். ஐ மீன் லாஜிக்கலி கரெக்ட். ஃபேக்சுவலாக அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஊழலுக்கு சிஎம் ஃபேமிலிக்கும் மந்திரிகளுக்கும் போகிற 30% நான் தடுத்து நிறுத்தி இந்த ஸ்கீமுக்கான பணத்தை நான் அங்கேருந்து எடுத்து பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொல்கிறார், நாளைக்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க, பணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்பாங்கன்றாரு. நம்மளெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு. அது அவர் உரிமை. நம்ம அவரை விமர்சனம் பண்ணுற மாதிரி நம்மளை நாராக கிழிக்கிற உரிமை அவருக்கும் இருக்குது. தட் இஸ் டெமோக்ரஸி. அவர் வந்து இதுக்கான நிதி எங்கேருந்து வரும்ன்ற பற்றின புரிதல் உள்ளவரா அல்லது புரிதல் உள்ளவர் போல் காட்டிக்கொள்பவராக இருக்கிறார். ஆனால் அவர் வைக்கிற தீர்வு ரொம்ப பாமரத்தனமாக இருக்குது. லஞ்சமாக 30 லட்சம் 30 ரியாலிட்டியில் சாத்தியமே இல்லை. ஹவு எக்கானமி ஃபங்க்ஷன்ஸ்னு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஹவு எக்கானமி ஃபங்க்ஷன்ஸ்ன்றது புரிஞ்சு தெரியும். ஜெயந்தி டேக்ஸ்னு பேசின மோடி, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை எடுத்து ஸ்கீமுக்கு பண்ணுவேன்னு சொல்லலை, அதை தடுப்பேன்னு தான் சொன்னார். எந்த புரிதலுமே உங்களுக்கு இல்லையே. ஜெயந்தி டேக்ஸ் மாதிரி ஸ்டாலின் டேக்ஸ்ன்றீங்க, ஃபைன். ஆனால் நான் ஜெயந்தி டேக்ஸை அப்படியே நிறுத்திட்டு விலையெல்லாம் குறைச்சிடுவேன் அப்படின்னு நான் சொன்னார் மோடி, சொல்லலையே. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் விரும்புகிறவங்க, மகளிர் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழலில் இது போன்ற அறிவிப்புகள் இன்னும் அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குமா? எப்படி சார் இருக்கும்? இல்லை, அதில் எனக்கு கிளாரிட்டி இல்லை. அவரோட வாக்கு வங்கியை இது கூட்டுமா குறைக்குமான்னா என்கிட்ட அதுக்கு கிளாரிட்டி இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். தட்ஸ் இன் அனதர் சப்ஜெக்ட். கூட்டுறவங்க கூட இது விளங்காதுன்றது தான் என்னோட பாயிண்ட். இப்போ நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு வருவோம்னா, கூட்டலாம், நான் மறுக்கல. இது இவரால் சாத்தியப்படாதுன்னு தெரிஞ்சு அவங்க ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்களுக்கு இந்த ப்ராமிசஸ் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபிளிப், அடிஷ்னல் உந்து சக்தியாக இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. பட் தட்ஸ் நாட் த இஷ்யூன்றான். அவருடைய வாக்கு வங்கியை இது கூட்டலாம், நான் மறுக்கலை நான். ஸோ வாட்? அவருடைய வாக்கு வங்கி இதால் கூடுதுன்னு தெரிஞ்சுன்னா வரக்கூடிய டேஞ்சர் என்னென்னா, ஸ்டாலின் 3000 ரூபாய்க்கு போவார். இதுதான ப்ராப்ளமேங்க. 2000 ரூபான்னு எடப்பாடி சொன்னோன்னே கொஞ்ச நாளுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்த ஸ்டாலின் 2 மாதம் 3 மாதம் பணத்தை ஒன்றா போடும்போது கொடுத்த அறிவிப்பு என்ன? 3000 ப்ளஸ் கோடைக்கால நிதி 2000 5000 ப்ளஸ் ஆட்சிக்கு வந்தோன்னா 2000. திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் 2.0 இப்போ விஜய் 2.5 திராவிட மாடல் 2.0 வந்து விஜயோட அறிவிப்புக்கு வரவேற்பு இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 3000 மாறும். இல்லை சார், அரசியலில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ மக்களுடைய அக்செப்டன்ஸை வளர்க்குறதுக்கு இல்லை ஏற்படுத்துறதுக்கு இவங்க எல்லாரும் இந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிடுறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கெடுதல்ங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். மக்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ எனக்கு என்ன வருது, மாதம் 2000 ரூபா வருதா, 2500 ரூபா வருதா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு இல்லை வந்து கோர்ட்டில் சொல்கிற பிரச்சனைகள் இல்லை வேறு ஃபண்ட்ஸை போடுறாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காது. எனக்கு 2000 ரூபா மாதம் ஆனால் கிடைக்குது, இவர் வந்தால் 2500 ரூபா தரேங்கிறார். அப்படி பார்த்து தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. கரெக்ட். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் 2000 ரூபா 2500 ரூபா வாங்குறல, உன் செலவு வந்து 10000 ரூபா இருந்து எனக்கு 5000 ரூபா ஆயிருக்கு. இந்த 5 வருஷத்தில் வீட்டு வரி எவ்வளோ ஏறி இருக்குது, அது மூலமாக வீட்டு வாடகை எவ்வளோ ஏறி இருக்குது, தண்ணி வரி எவ்வளோ ஏறி இருக்குது, அது மூலமாக வந்து அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் என்ன. ஹோட்டல்ஸில் எல்லாம் கூட வாங்குறதோட
அந்த இன்கம் எவ்வளோ, அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு. உங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் பத்திரப்பதிவில் ஏற்பட்ட சிக்கல்கள், அதில் வந்திருக்கக்கூடிய உயர்வு, ஸ்டாம்ப் டியூட்டிஸ், மாநில அரசு அதே மாதிரி லிக்கர் சேல்ஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் காசை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ ஏற்றினாலும் குடிப்பான், குடல் அருந்து சாவான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போகலாம். அதாவது குறைஞ்சபட்ச அறிவு, எனக்கு வருது ஊருக்கு என்ன, எனக்கு என்ன, எவன் தாலியாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு 2500 வருது 3000 வருதுன்னா, முட்டாள்களே, உன் தலையில் 3000 வருதுன்னா நீங்கள் மாதம் உனக்கு 15000 செலவாக வருது, 20000 செலவாக போகுது. மக்களை ஏமாத்துறதுல இந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக வந்து பிஹெச்டிக்கு மேலே போஸ்ட் டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது 2003 மின்வாரிய சட்டம், அகில இந்திய சட்டத்தோட டைரக்டிவ். அப்போ வாஜ்பாய் அரசில் பங்கு வகித்தது திமுக, அதையும் சொல்லிட்டு தான் இதை சொல்லணும். இந்த பாவத்தில் திமுகவும் பங்கு இருக்குது. 2003 தேவர் மெம்பர்ஸ் ஆஃப் த வாஜ்பாய் கவர்மெண்ட். எனவே அதுக்கு பிறகு எந்த கவர்மெண்ட் வந்து வாஜ்பாய், அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேயும், திமுக இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேயும் அதை மாற்ற முடியல. இட்ஸ் அன் ஆல் இண்டியா ஆக்ட். அந்த கமிஷன் தான் அதை ஏற்றுது எல்லாத்தையுமே. இப்போ அவங்க ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றணும். 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 6% ஏற்றுனாங்க. ஜூன் 4 ரிசல்ட் வந்தது, எவ்ரி ஜூலையில் வரும். அது 6% ஏற்றிட்டாங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷம் பொறுத்த எலெக்ஷன். போன வருஷம் என்ன பண்ணாங்க, ஷாப்ஸுக்கெல்லாம் ஏற்றுனாங்க, எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஏற்றுனாங்க. வீடுகளுக்கான 6% மாநில அரசு தானே ஏற்றுக்கொண்டது. நீ எதுக்கு ஏற்றுக்கிற? அது டெம்பரவரி தானே, ஒட்டு போட்ட துணி தானே இது. இப்போ இந்த வருஷம் ஏற்ற போகிறானே, நீங்கள் ஏற்றுப்பீங்களா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்றுக்க முடியாது. அப்போ இம்பெண்டிங் டிசாஸ்டரு ஜூலையில், ஆண்டுதோறும் ஜூலை மாதம் வரும். போன மாதம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. கோடை பருவம் ஒவ்வொரு ஆண்டும் வருது. இந்த ஆண்டு கோடை பருவத்துக்கு மட்டும் 2000 கொடுக்குறீங்க. இல்லை, இனிமேல் வருஷம் இருக்குன்றார் அசம்பிளியில். அப்படி தாங்க சொல்லுவாங்க. வருஷம் அந்த ஸ்கீம் இருக்காதான்னு பாருங்கள். நீங்கள் முதல்ல வந்தோன்னா 5 மாதம் ஸ்கீமை நிறுத்துவாங்க. ஏன் மகாராஷ்டிராவில் நிறுத்தலை? 20 நாளைக்கு முன்னால் வந்து ஒரு ஃபேமஸ் போட்டாங்க மராட்டி மீடியாவில், என்டையர் மகாராஷ்டிரா மீடியாவில், 88 லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த தொகை தேவர் டெலிட்டட். ஐயா, கொடுக்க முடியாதுயா, இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுற இந்த மேசிவ் ஸ்கேலில் அது 1500 2000 2500 இவ்வளோ பேருக்கு நீ அதை கொடுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, ஒன்று ரிசோர்ஸஸை டைவெர்ட் பண்ணுறீங்க. எஸ்சி/எஸ்டி விச் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். எஸ்சி/எஸ்டி ஃபண்ட்ஸை மாற்றுறீங்க. அதை பல மாநிலங்கள் செய்ய ஆரம்பிச்சு, சில மாநிலங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டை மாற்றுறீங்க. ஷிண்டேக்கும் ஃபட்னாவிஸுக்கும் வந்து சண்டை என்ன? ஷிண்டே டிபார்ட்மெண்ட்டோட ஃபண்ட்ஸை ஷிண்டேவை கேட்காம ஃபட்னாவிஸு லடிக்கு பையன் ஸ்கீமுக்கு மாற்றுறாரு. கடைசியில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தலையிட்டு அந்த பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருந்தது. பணம் இல்லை உங்ககிட்ட. இப்போ உங்கள் கேள்விக்கான பணம் இது வந்து எனக்கு 2500 வருது, எவன் எக்கேடு கட்டு பணம் இல்லை. உங்களுக்கு தான் பிரச்சனை. ரொம்ப கண்ணியமாக சொன்னான். நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்ற நான். போன ஜூலையில் வர வேண்டிய 6% கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. யாருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு. பட் ஷாப்ஸுக்கு ஏற்றிட்டாங்க. எம்எஸ்எம்இ செக்டார் கொடுமையாக அஃபெக்ட் ஆகிருக்கு இன்றைக்கி. தயவு செஞ்சு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வெளியூர்லாம் போகிறீங்க, நீங்கள் ஈரோடு கோயம்புத்தூர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பூரா, குறிப்பாக வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் இந்த பவர் டாரிஃபால் அந்த செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்க இப்போ இந்த ஆண்டு நீ ஏற்றி ஆகணும். ஏற்றும் போது வீடுகளுக்கானது லாஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ண மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டான். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் பொறுத்து தான். அப்போ ஒரு பிரச்சனை ஆல்ரெடியே வந்துடுச்சு உனக்கு. ப்ளஸ்ஸோட தான் நீ ஆரம்பிக்கிற. அடுத்த கவர்மெண்ட் எது வந்தாலுமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே மக்களுக்கு வந்து பிரச்சனை எவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படின்றதுக்கு பவர் டாரிஃப் ஒரு நம்பர் 1 இஷ்யூ, இம்மினென்ட் அது. அப்போ இதுலேருந்து ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் இருக்கு. ஆனால் இது இன்றைக்கி ஓட்டான் அக்கௌண்ட்டு தான் போட்டிருக்காங்க. வேர் ஆர் த ஃபண்ட்ஸ்? இதில் விஜயோட பேட்டி என்பது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது தினேஷ். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது வெறும் ட்ரைலர் தான், முழு அறிவிப்புகளை நான் அடுத்து கொடுக்குறேன். அவர் இன்னும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இல்லை, வரமாட்டேன்னு அவருக்கே தெரியுது. அவருடைய அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். சமீப காலத்து அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தனி மனித வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில நடவடிக்கைகள், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது கூட அவருக்கு ஒன்றும் பெருசாக பவருக்கு வரணுமோன்ற ஒரு எண்ணம் இல்லை என்றதான் நம்மளால் ஒரு முடிவு வர முடியுது. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி வந்து எப்படி நீங்கள் அள்ளி விடுவீங்க? எல்லா பெண்களுக்கும் இலவசமாக நீங்கள் வந்து த்ரூஅவுட் த ஸ்டேட் எப்படி பண்ண முடியும்? தே சே தட் சம்படி இஸ் சி அவன் எந்த கண்டிஷனில் பேசுகிறான் என்னன்றது வேற. இந்த ஸ்டேட்டோட எக்கானமியை வச்சு, ஃபினான்சஸை வச்சு சொல்லுப்பா, நீ எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிற? ஒரே வரியில் முடிச்சிட்டாரு. ஸ்டாலின் டாக்ஸை நான் வந்து அபாலிஷ் பண்ணுவேன்றாரு. ஸ்டாலின் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணுவது ஒரு வார்த்தையா இது?
என்ன சார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு செய்திகளை வாட்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ரியாலிட்டி சாத்தியம் இல்லைன்னு புரியும். ஆனால் மக்களுக்கு 30% அவங்க ஊழல் பண்ணுறாங்களா, அப்போ அதை வந்து விஜய் நிறுத்திடுவார், அந்த காசை நமக்கு தருவாருங்கிற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க மாட்டோம். கொஞ்சம் பேருக்கு வரலாம், எல்லாருக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு வரலாம். ஆனால் அந்த கொஞ்சம் பேருக்கு வரது ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்குமானா அது தெரியாது. 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, அதில் சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. 4 முனை போட்டு 89 ரிப்பீட் கம்ஃபர்டபுளாக கூட திமுக ஜெயிச்சு உட்காந்துடலாம். 118 இஸ் த மேஜிக் நம்பர், வந்து உட்காந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் வந்து 4 கார்னர் ஃபைட் வந்து இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. பிகாஸ் ஆன்டி டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து உடையுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ஒரு நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி தினேஷ்.